Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து. இந்த கத்திரிக்காய் கொஸ்தை கத்திரிக்காய் கடையல்னு சொல்லுவாங்க. சில பேர் கத்திரிக்காய் சட்னின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இதனோட பேர் கத்திரிக்காய் கொஸ்து. இந்த கத்திரிக்காய் கொஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கொஸ்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு நான் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நான் பழமாக 5 தக்காளி எடுத்திருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாதி கேரட் எடுத்திருக்கிறேன். நான் இஞ்சி இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு. 2 வெங்காயம், அதாவது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்த காய்கறி எல்லாத்தையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியே சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் தக்காளி சட்னின்னு சாப்பிடாத. இது கொஞ்சம் மாதிரி வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தான் போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம பெருசாக அறிகிறோம் இல்லை சின்னதாக ஒரே ஈவனாக அப்படிலாம் இல்லை. நம்ம அரியக்குள்ளே கொஞ்சம் பெருசாக அறிஞ்சால் கூட அதை ஒரே ஈவன் சைஸில் அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மதுரை தண்ணி சட்னி செஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி சட்னி கொஞ்சம் வித்தியாசமான நம்ம செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். கத்திரிக்காவை நம்ம அரிஞ்ச உடனே தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் கருப்பாவாத இருக்கும். கத்திரிக்காய் அரிக்குள்ளே நம்ம நல்லா செக் பண்ணோம் ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கான்ட்டு. கத்திரிக்காய் கொஸ்துல பார்த்தீங்கன்னா கேரட் சேர்க்க மாட்டாங்க. நான் கேரட் எதுக்கு சேர்க்குறேன்னா இது சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம குக்கரில் நம்ம அரிஞ்சு வச்ச காய் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்தது தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே டைம்லேயே சேர்த்துக்கலாம். அப்படியே கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின இஞ்சி. 1 ஸ்பூன் நான் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறியிலிருந்தே தண்ணி விடும், அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டியதில்லை. ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி நான் 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 விசில் வச்சாலே நல்லா குழஞ்சிரும். அது மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை விசில் வச்சா குழையுமோ அந்த அளவுக்கு நீங்களும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் விசில் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் இதை வடிகட்டிட்டு இதை மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்தால் போதும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ஆனால் எப்பயுமே எப்படி செய்வேன்னா கீரை கடையிற சட்டி இருக்கு இல்லையா, அதில் தான் இதை வடிகட்டி நான் மத்தால கடைஞ்சிப்பேன். அது நல்ல டேஸ்டாக இருக்கும். ரொம்ப குழன்னு ஆகாத, கொஞ்சம் திரியாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை மாதிரி தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ நான் இது மேலே இருக்கிறத மட்டும் வடிகட்டி நான் இப்போ அந்த கீரை கடையிற சட்டியில் எடுத்து போட்டுக்க போகிறேன். இதை நம்ம அப்படியே இந்த மாதிரி வடிகட்டியில் எடுத்து வடிகட்டினா தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். இதை மட்டும் நம்ம போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எல்லா காயுமே எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம மத்தால கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது நம்ம மிக்சிலாம் சூடாக போட முடியாது, ஆனால் இந்த சட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொதிக்க போட்டு நம்ம கடைஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா கடைஞ்சிட்டேன். பாருங்கள் இந்த டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு. நம்ம இதை ஸ்மாஷரால் பண்ணால் கூட அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் கிடைக்காது. இது பாருங்கள் மத்தில் கடைஞ்சோன்னே எவ்வளோ நல்லா இருக்குது.
சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வடிகட்டின தண்ணியும் இதையும் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் கொஸ்து தாளிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீரகம் கூடவே கருவேப்பிலை, சீரகம் வந்து நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், இல்லைனா வந்து நம்ம சாப்பிடக்குள்ள நறுக்குன்னு இருக்கும். அதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம கடைஞ்சி வச்ச அந்த கத்திரிக்காய் கொஸ்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சதுனால இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் தேவையில்ல. இது தாளிச்சு விட்டாலே போதும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது உப்பு நம்ம போட்டது. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் கொஸ்து கூட சுட சுட நான் இட்லி வச்சு இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் கொஸ்து வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இட்லியும் இந்த கத்திரிக்காய் கொஸ்தும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.